ஐபிஎல் பார்த்து கொண்டிருக்கும் தமிழக கிரிக்கெட் ரசிகர்களே, சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர்ந்து தோல்வியுற்று வருவதால் வருத்தத்தில் இருக்கிறீர்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. குஜராத் டைட்டன்ஸோட மேட்ச் பாருங்க. அங்க குஜராத் தமிழர்கள் சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான் இணைந்து கலக்கும் ஒரு அற்புதமான ஐபிஎல் காவியம் போய்கிட்டு இருக்குது. ஆமாங்க, இந்த ஆரஞ்சு கேப் ரேஸ்ல சாய் சுதர்ஷன் இருக்காரு. பர்பிள் கேப் ரேஸ்ல 2வது பிளேஸ்ல சாய் கிஷோர் இருக்கிறாரு. ஷாருக் கான் உள்ள கொண்டு வந்தா, வாஷிங்டன் சுந்தர் உள்ள கொண்டு வந்தா மேட்சை ஜெயிக்கிறதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு தட்ஸ் இட் ஆனர் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. அதனால உங்க மனசு புண்படுது அப்படின்னா புண்பட்ட இதயத்தை குஜராத் தமிழர்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஆத்துங்க. சாய் கிஷோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரம் பால் எடுத்துட்டு வராரு. பிளஸ் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி லைனு, லென்த், ஸ்பீடு, ஒரு மாதிரி பம்பரத்தை விட்டு எடுக்கிற மாதிரி ஒரு மாதிரி பாலை விட்டு எடுக்கிறாரு. சாய் கிஷோரோட இந்த வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விக்டரியில அவரோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. சாய் கிஷோருக்கு 4 ஓவர், ராஷித்துக்கான 2 ஓவர் அப்படிங்கிற நிலைமைக்கு சாய் கிஷோர் வந்தது ரொம்ப சந்தோஷம். வாஷிங்டன் சுந்தர் சேசிங்ல கொண்டு வந்தாங்க. ஆனால் பறக்கிற ஒரு சேசிங்கு, ஷார்ட் பால் போடுறீங்களா போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓவரில் வச்சு செஞ்சாரு. ஒரு நட்ராஜா ஷாட் ஒன்று அடிச்சாரு. அவரோட பேட்டிங் அவர் காமிச்சிட்டாரு. ஷாருக் கானை கொண்டு வந்தாங்க. இந்த பக்கம் ஆரோட தீக்ஷனா ஸ்பின்னர், துஷார் தேஷ்பாண்டே ஃபாஸ்ட் பாலர், 2 பேருமே டேக் ஆன் பண்ணாரு. உள்ள எதுக்கு ஷாருக் கான் அனுப்புனாலும் அந்த வேலையை ரொம்ப பக்காவா பண்ணாரு. அதை விட டீம்ல ஜாஸ் பட்லர் இருக்காங்க, சுப்மன் கில் இருக்காங்க. பட் இவங்களெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் சாய் சுதர்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஜிடி ரொம்ப அவரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. கிளாஸ் அப்படிங்கறத தாண்டி மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆடுறது அந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு.